ஹலோ மக்களே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இங்கே சிட்னியில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. சும்மா அதெல்லாம் அப்படியே டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. இதுக்கு பேர் வந்து போர்ச்சுகீஸ் டார்ட். இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த ஃபுட் ரிவ்யூ சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கோல்ஸில் வாங்கினேன். கோல்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி சும்மா இந்த பேக்கரி செக்ஷனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் 2 பீஸ் இருக்குது. மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்போ வந்து இது பண்ணது, இது எத்தனை நாளுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். பாருங்கள், யூஸ் பை பேக்ட் ஆன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்றைக்கி பேக் பண்ணியிருக்காங்க, நாளைக்குள்ளே இதை சாப்பிட்ணுங்கிற மாதிரி. அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உள்ள எல்லாமே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கோல்ஸ்னு போட்டிருக்கா, கோல்ஸ் பேக்கரி. இது எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி ஒரு சில கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஆனால் எவ்வளோன்னு போட்டிருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியல. பாருங்கள், நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எவ்வளோன்ட்டு ஞாபகம் இல்லை எனக்கு, இதை மறந்துட்டேன். இப்போ வர வழியில் சும்மா வாங்கிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த போர்ச்சுகல் பற்றி சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பொழுது போலனா ட்ராவல் வீடியோஸ்லாம் போட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கிறது. அதை பார்க்கும்போது லிஸ்பன் போகிறவங்கெல்லாம் இதை சாப்பிடாம வரமாட்டாங்களாம்மா. அது ரொம்ப போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் இதுக்கு பேர் பஸ்டைஷ் டே நாத்தா அப்படிங்கிற ஏதோங்கிறது போல். இது பேசிக்கலாக இது ஒரு கஸ்டர்டு டார்ட் மாதிரி. எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஒரு கடி கடிப்போமா? ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இது காலையில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் இங்கே வாங்கினேன். வந்து இது ஃப்ளேக்கினஸ்ஸே இல்லை, நமுத்து போன மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்வீட் பஃப் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பேசிக்காக. நான் இந்த இது பஃப் மெட்டீரியல் தான் இது. இங்கே நம்ம ஊர்லலாம் இந்த எக் பஃப், சிக்கன் பஃப்லாம் சாப்பிடுவீங்களா, அதுக்கு பதிலாக உள்ள கஸ்டர்ட் வச்சு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இதான் முதல் தடவை இதை சாப்பிட்றேன். இன்னும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது இது வாங்கணும். ஒன்றும் இல்லை, சாப்பிடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பிடணுன்னு பிரியப்பட்டீங்கன்னா காலையிலேயே போயிருங்க. ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே போய் பிக்கப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்தளவுக்கு டேஸ்ட் ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்குது. அந்த க்ரன்ச்சே இல்லை, அந்த ஃப்ளேக்கினஸ் இல்லை. பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. போர்ச்சுகல் யாராவது போனீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். பஸ்டைஷ் டே நாத்தா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.